Assalamualaikum friends, welcome back to my channel. இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog. இன்றைக்கு எங்களோட ஃபேமிலி கேதரிங் vlog. நாங்கள் கேதரிங்க்கு ட்ரெயினில் தான் போனோம். போகிற டைம்லண்டா நல்லாவே வெயிலாகிடுச்சு, கிளைமேட் நல்லா இருந்துச்சு. மழை பெஞ்சாலும் மழை விட்டுருச்சு. எங்களோட கேதரிங் எங்களோட ஊருக்கு கிட்டேக்கிற ஒரு ஊரில் தான் வச்சுருந்தாங்க, மடவலன்ற ஒரு ஊரில். ஸோ நாங்கள் ட்ரெயினில் கேண்டி மட்டும் போய்த்து அங்கேருந்து ஒரு பிக்மி ஒன்றில் போகிறதா தான் பிளான் ஆயிடுச்சு. ட்ரெயினுக்கு நாங்கள் ஏர்லியாகவே டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எந்த கரைச்சலும் மீக்கல, கணக்காக எங்களோட சீட் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் ட்ரெயினில் ஏறி ஒரு 10 மினிட்ஸ் போக்குள்ளே நல்லாவே மழை வந்துடுச்சு. ஸோ ஜில்லுன்னு இருந்துச்சு, பட் பயணமெல்லாம் நல்லாவே சவுத்துடுச்சு. ஏன்னா ஷட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வெளியே எதுவுமே விளங்கலை. ஆனால் கொஞ்சம் தூரம் போக்குள்ளே அப்படியே மழை நல்லா விட்டுருச்சு. கொலம்போ டு கேண்டி எப்படியுமே மிச்சமே மழை பெய்ய தான் செய்யும், ஏன்னா அப் கண்ட்ரி தானே. ட்ரெயினும் மிச்சம் ஸ்பீடாக போகாது, ஸ்லோவாக தான் போகும். பேராதேனியை அப்படியே கேண்டிக்கு வரப்போக்குள்ளே கிளைமேட் நல்லா ஜில்லுண்டாவிடும். எப்படியுமே எங்களோட ஊருக்கிட்ட வரப்போக்குள்ளே எங்களுக்கு ஒரு புதுனமான சந்தோஷம் ஒன்று வரத்தான் செய்யும். நாங்கள் கேண்டியை ரீச் ஆகக்குள்ள 6:30 அப்படிமா ஆகிருச்சு. அப்படியே கேண்டியை ரீச் ஆகிட்டோம். உண்மைக்குமே சரியான ஒரு டயர்ட் ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் கேண்டிக்கு அதுக்கு பிறகு இன்னொரு சின்ன தூரம் இன்னொரு ட்ரெயினில் போக வேண்டியிருந்துச்சு. வத்தேகமன்ற ஊருக்கு நாங்கள் இன்னொரு ட்ரெயினில் போக வேண்டியிருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பிக்மி ஒன்று போட்டு அங்கேருந்து ஆதன் விழான்ற ஒரு விழா ஒன்று தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்களோட கேதரிங்க்கு. அது மடவலன்ற ஊரில் தைக்குது. நல்ல ஒரு விழா, பட் எங்களோட ஃபேமிலிக்கு அது கொஞ்சம் போதாதான். பட் நாங்கள் எப்படியோ எல்லாம் சேர்ந்து நல்லா மேனேஜ் பண்ணி எல்லாம் மீண்டு கொண்டோம். ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து எல்லாம் கெதராக வைக்க போகல, எங்களுக்கு இடம் பிரச்சனையெல்லாம் வரலை. அன்றைக்கி நாங்கள் ஃபுல் ஹாப்பியாக இருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணினோம். அதுதான் எங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சு. தவிர எங்களுக்கு இடம் இது எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு விளங்கலை. இந்த விழாவில் நல்ல 3 பெட்ரூம்ஸ் இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு பேக்யார்டு ஒன்று இருந்துச்சு. அதில் நல்ல கிட்ஸ் எல்லாம் நல்லா விளையாடி கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்விங் இருந்துச்சு, மறுவா இந்த சின்ன சின்ன ஐட்டங்கள் இருந்துச்சு அவங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி. நல்ல ஒரு கிச்சன் இருந்துச்சு, அதுலேயும் சின்ன சின்ன ஐட்டங்கள் இருந்துச்சு எங்களுக்கு தேவையான மாதிரி. டைனிங் ஹால் இருந்துச்சு. அதே மாதிரி 3 பெட்ரூம்ஸ் இருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய ஹால் ஒன்று இருந்துச்சு. வால் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி ரூம் டெக்கரேஷன்ஸும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நைட் நாங்கள் பார்பிக்யூ தான் போட்டோம். அதுவும் ஜென்ட்ஸ் போட்டு கிட்டவே கொண்டு தந்துட்டாங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் டீ டிஃப்ரெண்ட்டான டீ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படின்ட்டா காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி ஒரு டீ ஒன்று செஞ்சுருந்தாங்க. நல்ல டேஸ்ட் ஆகிடுச்சு. அதுதான் நான் இந்த டீ உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டுற ரீசன். மில்க் பவுடர் சுகர் ஆட் பண்ணுற மாதிரி அதுக்கு கொஞ்சமாக காஃபி பவுடரும் ஆட் பண்ணி டீ பவுடர் போட்டு செஞ்சுருந்தாங்க. நல்ல சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு அந்த டீ. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு டீ ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தில்ல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு குக் கொண்டு தான் போட்டு நான் குக் பண்ணினோம், இல்லாட்டி கஷ்டம் சுட்டி. லஞ்ச் குக் ஆகி கொண்டிருக்கிற டைமில் நான் கார்டனுக்கு வந்தேன். கார்டனும் நல்லா மேனேஜ் பண்ணி நல்ல ஒரு கார்டன் ஒன்று நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நல்லாவே செஞ்சுருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் நல்லா ப்ளே பண்ணி கொண்டிருந்தாங்க. இடைக்கிட்ட நான் கார்டனுக்கு வந்தேன். அதே மாதிரி குக் பண்ணுற இடத்துக்கும் போய்த்து கொஞ்சம் கொஞ்சம் குக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ பண்ணி கொண்டேன். நான் அன்றைக்கி செஞ்ச மாதிரி அதே ரெசிப்பியில் தான் ஜாம் செஞ்சு கொண்டிருந்தார் அந்த குக். அதே மாதிரி தான் ரைஸும் செஞ்சு கொண்டிருந்தார். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து கொண்டேன். அவர் செய்கிற ரைஸ் ரெசிப்பியும் நான் கொஞ்சம் கேட்டுக்கொண்டேன். அதே மாதிரி புதினா துவையல் ஒன்றும் செஞ்சு கொண்டிருந்தார். அதே மாதிரி இதில் மேலே ஒரு அம்பலம்னு சொல்லுவாங்க, அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு உண்மைக்குமே தெரியாது. மேலே பலவையால் ஃபுல்லாக ஒரு கூடாரம் உண்டு மாதிரி செஞ்சுருந்தாங்க. எனக்கு இந்த கொஞ்சம் அதில் ஏற பயமாயிடுச்சு. நான் கொஞ்சம் இந்த ஷூட் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் அப்படியே ஏறி டக்குன்னு ஒரு வீடியோன்னு எடுத்து டக்குன்னு இறங்கிட்டேன். எனக்கு அந்த மேலெல்லாம் ஏறிக்கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு தைரியம் வராது. ஸோ லைட்டாக நான் ஏறி அதை அப்படியே ஷூட் பண்ணிட்டு டக்குன்னு இறங்கிட்டேன். பட் அதுலேருந்து பார்த்தா நல்ல வியூஸ் விளங்குது, நிறைய மவுண்டன்ஸ் விளங்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் பொறுமை இல்லை, ஏன்னா அது ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதனால் டக்குன்னு அப்படியே இறங்கி வந்துட்டேன். ஆனால் அதில் தான் நேற்று நைட் இவங்க எல்லாம் பார்பிக்யூ போட்டிக்கிறாங்க. பார்பிக்யூ போடுற இடத்த பார்க்க போகணும்னு நினச்சேன், பட் அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஸோ அதனால் நான் போகலை.
அதுலேருந்து பார்த்தா அந்த கார்டன் பண்ணிக்கிற கார்டன் நல்ல அழகாக விளங்குது. ஸோ அதை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்தேன். அந்த குக் வந்து சிக்கன் டெவல் சட்டப்படியாக செஞ்சிருந்தார். அவர்கிட்ட அந்த ரெசிபியை நான் கொஞ்சம் கேட்டேன். நான் செய்கிற மாதிரி தான், ஆனால் பட் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் செஞ்சுக்கிறார் அவர். அதை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சலட்க்கும் நல்லா பசந்தாக நல்லா செஞ்சு வச்சுருந்தார் க்ளீனாக. அதே மாதிரி ரைத்தாவும் நல்லா செஞ்சார். மற்றது வந்து புதினா துவையலும் நல்லா அழகாக நல்லா க்ளீனாக செஞ்சார். நான் கொஞ்சம் பார்த்துக்கொண்டு நீந்தேன் அவர் செய்கிறதெல்லாம். அதேமாதிரி பிரியாணியும் அவரோட ரெசிபி நல்லா தான் இருந்துச்சு. அதையும் நான் ஒரு நாளே போஸ்ட் பண்ணுறேன். பட் அது மாதிரி பல்காக செய்கிறது வந்து மிச்சம் கஷ்டம். அவர் நல்லா க்ளீனாக செஞ்சார். லன்ச் வந்து எப்படியுமே நாங்கள் 1:30 ஒரு 2 அப்போக்குள்ளே லன்ச் எடுத்துட்டோம். ஆனால் வந்து லன்ச் எடுக்க போக்குள்ள அந்த அளவுக்கு மலண்டா சொல்லவே இல்லை. எங்களோட குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேக் ஒன்று செஞ்சுருந்தாங்க. எங்களோட அந்த கிராண்ட் ரீயூனியன் போட்டு எங்களோட மாமாவோட பேரையும் போட்டு நல்ல ஒரு கேக் ஒன்று செஞ்சுருந்தாங்க. அது எங்களோட மாமாவோட பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த கேக்கை கட் பண்ணி நல்லா இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டும் ஈவினிங் ஒரு டீ பார்ட்டி ஒன்று மாதிரி ஒன்று செஞ்சு உண்மைக்குமே எல்லா ஃபேமிலியில் எல்லோரும் கெதர் ஆகி எப்படியுமே ஒரு 1 இயருக்கு ஒருக்காவது எல்லாம் சேர்ந்து கெதர் ஆகிக்கிறது ஒரு ஒத்துமைக்கு ஒரு நல்ல அடையாளம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் பிரியறதுக்கு மனமே இல்லாமல் தான் நாங்கள் அங்கேருந்து பிரிஞ்சோம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக எல்லாம் சிரித்து கொண்டு மிச்சம் விஷயங்கள் ஷேர் பண்ணி கொண்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் வச்சுருந்தாங்க. குட்டீஸ்க்கு நிறைய கிஃப்ட் வச்சுருந்தாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் இந்த இது நான் காட்டுறேன். அதே மாதிரி ப்ரிஷில் போர்டில் ஒரு ட்ரீ ஒன்று ட்ரா பண்ணி எல்லாத்துலேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தாங்க. அது வந்து லீவ்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் எனக்கு விளங்கிச்சு. ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே ஒவ்வொரு மக் ப்ரெசென்ட் பண்ணினாங்க. அதில் நல்ல அழகான ப்ரிண்டிங் பண்ணி எங்களோட கெதரிங் வச்ச டேட் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்ல க்ரியேட்டிவாக எங்களோட கெதரிங்கை நல்லா பிளான் பண்ணி நல்லா செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் மிச்சம் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட கெதரிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.